வாங்க இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே எக் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு எந்த விதமான சாஸும் தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்தி ரொம்ப ஊற்றினோன்னு கலந்துடக்கூடாதுங்க. ஒரு 2 செகண்ட் விட்ட வாட்டி இந்த அளவுக்கு வருங்க. இதை நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்தோம்னா ரொம்ப பொடி பொடியாக போயிருங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை சாஃப்டாகவே இருக்கணும். இதுக்கு மேலே வதக்கும் போது ஹார்டாயிரும். அதனால் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கிளறி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. அதனால் 2 செகண்ட் வதங்கினா போதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், குடமிளகாய், கேரட், பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை பொறுமையாக வதக்கி விடலாங்க. காய் 3/4 பதம் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாதி பதம் வதங்கிருச்சிங்க. சுண்டி வந்திருக்கு காய் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லைங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் மதியம் அவங்க சாப்பிடும்போது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது நல்லா 3/4 பதம் வதங்கிருச்சிங்க வெஜிடபிள். இப்போ சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கோங்க. ஆற வச்சு தான் சேர்த்திக்கணும். இப்போ இதில் கரம் மசால் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக சேர்த்திக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வேகமாக வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு எந்த சாஸுமே நம்ம சேர்க்கல. ஆனால் டேஸ்ட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.